அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ஆவணி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த ஆவணி மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். குரு பகவான் மிதுனமனையிலும், கேது பகவான் சிம்மத்திலும், ராகு பகவான் கும்பத்திலும் வீற்றிருக்க, சனி பகவான் வக்ரம் பெற்று மீனமனையில் அமர்ந்திருக்கு. சூரிய பகவான் இந்த ஆவணி மாதம் முழுவதும் சிம்ம மனையில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறாங்க. அப்போது இந்த மாதத்தில் கிரக பெயர்ச்சிகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த சுக்கிர பகவான் ஆவணி மாதம் 5ஆம் தேதி, அதாவது 21/8/2025 அன்று மிதுனத்திலிருந்து கடகமனைக்கு பெயர்ச்சியாகிறது. அதே போல புதன் பகவானானது கடகத்திலிருந்து சிம்ம மனைக்கு பெயர்ச்சியாகிறது. எப்போ அப்படின்னா ஆவணி மாதம் 14ஆம் தேதி, அதாவது 30/8/2025. அதன் பிறகு மீண்டும் புதன் பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்கு பெயர்ச்சியாகி ஆட்சி பலம் உச்சபலத்தோட வலிமையாக இருக்க போகுது. எப்போன்னா இந்த ஆவணி மாதம் 30ஆம் தேதி 15/9/2025. அதன் பிறகு செவ்வாய் பகவானானது இப்போ கன்னிமனையில் இருக்கார் அல்லவா, அந்த செவ்வாய் கன்னியிலிருந்து துலாம் மனைக்கு பெயர்ச்சியாகிறது. எப்போ அப்படின்னா ஆவணி மாதம் 28, அதாவது 13/9/2025 அன்று. சந்திரன், மனதை குறிக்கக்கூடிய சந்திரன் பார்த்திங்கன்னா இந்த ஆவணியினுடைய தொடக்கத்தில் உச்ச பலத்தோட ரிஷப மனையில் உட்கார்ந்துருக்கார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆவணி மாதம் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எது நல்லா இருக்க போகுது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சிம்ம ராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். ஒரு வருடத்துக்கு பிறகு இப்போ இந்த மாதம் ஆவணி மாதம் முழுவதும் உங்கள் ராசிநாதன் வலிமை பெறுகிறது. அப்போ ராசிநாதன் வலிமை பெற்றாலே நல்லா இருக்க போறீங்கன்னு அர்த்தம். அதாவது உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் சிறப்பு பெறக்கூடிய அமைப்பு. எவ்வளவு பெரிய அழுத்தம், பிரஷர் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் என்பது இயல்பாகவே இருக்கும். சார் கேது வேற அங்கே இருக்காரே, கேது என்ன ஞானக்காரகன், நல்ல ஞானத்தையும் நல்ல தன்மையை தரும் உள்ளுணர்வு சக்திங்கிறது அதிகமாக இருக்கும். அப்போ உள் மனசு சொல்லுகின்ற விஷயத்தில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா நெகட்டிவ் என்கின்ற விஷயத்துக்குள்ள இந்த சிம்மராசி என்பவர்கள் போயிடக்கூடாது. ஏன்னா இப்போ அஷ்டம சனி உங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ எந்த ஒரு புதிய விஷயங்கள் இந்த சிம்மராசி என்பவர்கள் செய்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணுங்கிறது மட்டும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி இந்த மாதம் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய மாதம், சூரியனை போல பிரகாசிக்கக்கூடிய இருக்கக்கூடிய தன்மை, சமூகத்தில் சில நாட்டங்களை கொடுக்கும் அதாவது பொதுநல தொண்டுகளை செய்யக்கூடிய ஆர்வம் என்பதும் இந்த காலகட்டம், இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அதிகமாக புலப்படும். இந்த காசு பணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, 2ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்திருக்கார். 2ஆம் அதிபதியான புதன் போய் 12இல் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கார். அப்போது என்ன, பணம் கொடுக்கும் பாக்யாதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கார். அப்போது குடும்பம் நன்றாக இருக்க போதுன்னு அர்த்தம். குடும்பத்தில் செலவுகளை ஏற்படுத்தும், சுப செலவுகளை ஏற்படுத்தும். அப்போ சுப காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மை. அப்போ என்னன்னா செலவு அதிகமாக இருக்கும். சுப செலவுகளாக செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த சிம்மத்துக்கு நிச்சயமாக அமையும். ஆனால் வாக்கு சார்ந்த விஷயத்தில் மட்டும் கவனம், எச்சரிக்கையுடன் இருக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வாக்கு ஆதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் 12ல் போய் மறைஞ்சிருக்கிறதுனால தேவையில்லாமல் உங்களுடைய வாக்குறுதிகளை யாருக்கும் கொடுக்க வேண்டாம். யாருக்கும் உங்களுடைய குடும்ப ரகசியங்களை மற்றவர்களுக்கு பகிரக்கூடாது என்பதையும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள்.
சார் எனக்கு ஒரு நல்ல பாக்கியமே கிடைக்க மாட்டேங்குது சார், நான் பாக்கியத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிறேன், இன்னும் நான் நல்லா உழைக்கிறேன், ஆனால் ஒரு பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு வீடு வாங்க முடியறதில்ல. ஸோ இந்த மாதிரியான ஒரு தன்மை கொண்ட இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த மாதம் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னா செவ்வாய் பகவான் தான். ஏன் இதை ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி வருகிறது, பிறந்த நாள் வருகிறது. எப்போ வருது? ஆவணி மாதம் 9ஆம் தேதி 25/8/2025 திங்கட்கிழமை வருகிறது. அன்றைய தினம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு, அதாவது சிகப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து, அந்த செவ்வாய் அப்படின்னாலே 9, அப்போ 9 நெய் விளக்கு தீபம் ஏற்றி நீங்கள் நிச்சயமாக வழிபாடு எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு அந்த சுகம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள், பாக்கியம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுக்கு தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். அந்த சுக்கிரன் போய் 12 மறைஞ்சிருக்கு. அப்போது 3க்குரியவன் 12 மறைஞ்சிருக்கும் போது என்ன நடக்கும்? 3ங்கிறது ட்ராவல், 12 வெளிநாடு. அப்போது வெளிநாடு ட்ராவல் அப்படிங்கிறது நிச்சயமாக உருவாக்கும். அதாவது வெளிநாடு போகலைன்னா கூட ஒரு 100 கிலோமீட்டராவது நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. அந்த ட்ராவல்னால அனுகூலம், ஆதாயம் என்பது நிச்சயமாக உண்டு அப்படின்ட்டு சொல்லுவேன். ஏன்னா சுக்கிரன் புதனோடு சேர்ந்திருக்கார், தனாதிபதியோடு சேர்ந்திருக்கு. அப்போது வெளிநாட்டின் மூலமாக பணம் வரும் அப்படின்னு அர்த்தம். வெளி மாநிலத்தின் மூலமாக பணம் வரும், அந்நியர்கள் மூலமாக பணம் வரும் அப்படிங்கிறது அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக அடுத்தது வியாபாரத்தின் மூலமாகவும் பணம் வரும், உங்களுடைய புத்தி அறிவின் மூலமாகவும் பணம் வரும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். 10க்குரியவன் 12ல் போய் மறைஞ்சிட்டாரே, அப்போ தொழிலில் ஏதாவது பிரச்சனை கொடுத்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. நீங்கள் கோபப்படக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியம், கோபப்படக்கூடாது. ஏன்னா சனி 2ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார், வாக்குஸ்தானத்தில். அதாவது சனி 2ஆம் இடத்தை பார்த்து 2ஆம் இடத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கார். அப்போ சனி செவ்வாய் நேருக்கு நேர் பார்வை இருக்குது. அப்போ என்ன வரும்? டக்குன்னு கோபம் தான் வரும். ஸோ முதல் எதிரி உங்களுக்கு இந்த மாதம் கோபம் அப்படின்னு வச்சுக்கோங்க. கோபப்படக்கூடாது, ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க, சரியாக போயிடும். அவசரப்பட்டு வேலை விட்டுறக்கூடாது. ஏன்னா 10க்குரியவன் 12 இருக்குது, விரயம். அப்போ விரயம் ஆக்கக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது எதனால் வரும்? கோபத்தால், ஆக்ரோஷத்தால் வரும். அப்போ அந்த விஷயத்தில் கவனம், எச்சரிக்கை. அப்போ என்ன சொல்ல வரேன்? இந்த மாதம் வேலையை விட்டுறக்கூடாது, எக்காரணத்தை கொண்டு வேலையை விட்டுறக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். 5ஆம் அதிபதி குரு. குரு அழகா அற்புதமாக 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். இயற்கையாகிய இறைவன் கொடுத்த வரத்தின் அடிப்படையிலே குரு பகவான் 11ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது பார்வையை, சம சப்தம பார்வையை 5ஆம் இடத்தில் பதித்து, 7ஆம் இடத்தில் பதித்து, 3ஆம் இடத்தில் பதிக்கிறது. அப்போ குரு பார்த்தால் கோடி நன்மை. குரு எந்த இடத்தை பார்க்கிறதோ அந்த இடத்தை வளர்க்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன பார்க்குறார்? குரு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு. அப்போ அவர் எங்கே பார்க்குறார்? 5ஆம் இடத்தை பார்க்குறார், குழந்தை நலன். அப்போ உங்கள் மனசில் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தன்மை குழந்தைகளுடைய நலன். அதுவும் உங்களுக்கு குரு புத்தி ஓடிட்டு இருந்ததுன்னா சூப்பர் தான். குழந்தைகளுடைய வாழ்க்கையை அமைத்து கொடுப்பது, குழந்தைகளுக்கு திருமணமாக்குவது, குழந்தைகளுடைய படிப்பு, குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கிறது, குழந்தைகளின் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையப்பெறுகிறது இந்த சிம்மராசி என்பவர்கள். குழந்தை பற்றிய திங்கிங், அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை முன்னிலைப்படுத்தி செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்குது. குலதெய்வத்தின் அருளாசி அனுகிரகம் உண்டு, குலதெய்வத்தை சென்று வழிபடுவது உண்டு, கோயில் திருப்பணி, இந்த மாதிரி பொதுநல பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக இந்த சிம்மத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவேன். குழந்தை பாக்கியத்துக்கு யாராவது தடைப்பட்டு கொண்டு அது சரியாக அமையலன்னு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சூப்பரான காலகட்டம். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார், இது சூப்பர், இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதாவது குருவை 5ஆம் இடத்தை குழந்தை காரகனான குரு பார்க்குறார், இது சூப்பரான ஒரு அமைப்பு. குரு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமண வாய்ப்புகள் இனிதே நடந்தேறும்.
டக்குன்னு இந்த மாதம் ஆவணி மாதம் சிம்மராசி என்பவர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்ன, கோபப்படாமல் ஆக்ரோஷப்படாமல் முடிவெடுக்க வேண்டும். எதை முடிவெடுத்தாலும் யோசிக்கணும். ஒரு வருடம் பார்த்தாலும் யோசிக்கணும், எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணணும். ஸோ சிம்மராசி என்பவர்கள் இந்த வருடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே செக்கிங் அப்படிங்கிறது நிச்சயமாக அவசியம். எடுத்தோ கவுத்தோன்னு மட்டும் செய்யக்கூடாது. சிம்மராசி என்பவர்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும். உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் சனி புத்தி நடக்குதுன்னு வச்சுங்களேன், சிம்மராசி என்பவர்களுக்கு சனி புத்தி நடந்தால் கண்டிப்பாக ரொம்ப 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 யோசிக்கணும் அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா 6ஆம் அதிபதி உங்களுக்கு கடனை கொடுக்கக்கூடியவன், நோயை கொடுக்கக்கூடியவன், எதிர்ப்பை கொடுக்கக்கூடியவன், பகையை கொடுக்கக்கூடியவன், வம்பு வழக்கை குறிக்கக்கூடியவன் அந்த சனிதான். அப்போ சனி புத்தி நடக்குமேயானால் சிம்மராசி என்பவர்கள் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் யோசிக்கணும், அவசரப்படக்கூடாது அப்படிங்கிறத மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ அனைத்து விதமான சுப காரியங்கள் செய்யணும் அப்படின்னா வழிபடக்கூடிய தெய்வம் குரு பகவான் தான். ஏன்னா 5ஆம் அதிபதி 11ல் இருக்கார். அப்போது குரு பலன் வேணும். சுப காரியம் செய்யணும்னாலே குரு நல்ல தன்மையில் இருக்கணும். அப்போ குருவினுடைய பிறந்த நாள், ஜெயந்தி நாள் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு வருகிறது. எப்போ வருகிறது? குரு ஜெயந்தி அப்படின்னா ஆவணி மாதம் 19ஆம் தேதி, அதாவது 4/9/2025 வியாழக்கிழமை என்று குரு பகவானுடைய ஜெயந்தி. ஸோ அன்றைய நாளில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மஞ்சள் நிற வஸ்திரத்தை அணிவித்து 3 நெய் விளக்கு, சுத்தமான நெய்யில் 3 நெய் விளக்கு போட்டு நீங்கள் வழிபாடு எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அந்த காரியம் கைகூடுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதே பேர் நிறைய பேர் கேட்பீங்க, சார் சிம்மராசி தான், நாங்கள் சிம்ம லக்னம் தான், ஆனால் சனி நமக்கு பாதிக்கப்பட்டிருக்கே, சனி ஆகாதவன் தான், இப்போ 8ல் இருக்கா, கடன் இருக்குது சார், நிறைய பேருக்கு கடன் இருக்குது, எதிர்ப்பு இருக்குது, பகை இருக்குது, வம்பு வழக்கு இருக்குது, கோர்ட் கேஸ் போயிட்டுருக்கு, இதெல்லாம் நிவர்த்தி உண்டா, இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கா இந்த ஆவணி மாதம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சனி பகவானுடைய ஜெயந்தி வருகிறது. எப்போ? இந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதி 17/8/2025 சண்டே வருது. ஸோ அன்னைக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து 8 நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெயில் 8 விளக்கு ஏற்றி வழிபாடு எடுத்துக்கொண்டால் இந்த கடன், நோய், எதிர்ப்பகை, வம்பு வழக்கு நிச்சயமாக அதுக்கு சொல்யூஷன் கிடைக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஆக மொத்தம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா சில நல்ல விஷயங்கள் உண்டு. எதிர்பாராத திருப்பங்கள், வேலையில் திடீர்னு ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், திடீர்னு ஒரு சிலருக்கு மாற்றத்தை கொடுக்கும், என்ன கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷர் இருக்கும். அப்போ நடக்காது என்று நினைத்து கொண்டிருந்த இந்த சில விஷயங்கள் நடக்கும். என்ன நடக்கும்? குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும். ஏன்னா குரு 5ஆம் இடத்தை பார்க்குறார். வேலை, தொழில், வியாபாரத்தில் விரயமாக இருந்தாலும் சுபமாக உண்டு, அலைச்சல் திருச்சல் கொடுத்தாலும் சுபம் உண்டு அப்படின்றது தான் அர்த்தம். ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கும் வாங்கலாம். செலவு உங்களுக்கான பர்சனல் இதை செலவு செய்வதற்கும் உகந்த ஒரு மாதம் தான். ஒரு துல்லிய பலன் வேணும். 2025 சொந்த தொழில் நான் எப்போ செய்வேன்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும்? எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? எப்போ இடைமாற்றம் கிடைக்கும்? எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்களுக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் நம்மளுடைய அலுவலகம் அமைந்துள்ளது.
பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.